வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு அணுக்களுக்கும் இடையில் இருக்கிற இந்த கனெக்ஷன் லைன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது அணுக்கள் இந்த மாதிரி கனெக்ட் ஆகி இருக்கிறத பார்த்துருப்போம். அணுக்களுக்கு இடையில் இருக்கிற இந்த கனெக்ஷன் லைன் என்ன, இது எப்படி உருவாகும், இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பற்றிலாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். யூனிவர்ஸில் இருக்கிற பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், ஸ்டோன்ஸ்னு எல்லாமே அணுக்களால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். உதாரணத்துக்காக நம்ம பூமியை எடுத்துக்கலாம். நம்ம மொத்த பூமியுமே அணுக்களால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். நிலம், நீர், காற்று இந்த மூணும் சேர்ந்து தான் பூமி. பூமியில் இருக்கிற நிலம் ஒரே வகையானதாக இருக்காது, பல வகையான நிலம் இருக்கும். பூமியினுடைய மையத்தை நோக்கி பாருங்கள், பூமி பல லேயர்ஸாக இருக்கும். நம்ம பூமி பல வகையான உலோகம் மற்றும் தனிமங்களால் உருவானது. உலோகம், தனிமங்கள் எல்லாமே அணுக்களால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். அந்த அணுக்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா அணுக்களும் லைன்கள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்குது. நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நிலம் என்பது கண்ணுக்கே தெரியாத அணுக்கள் இப்படி இணைந்து உருவாக்கியது தான். அதே போல தான் தண்ணீரும் பல வகையான அணுக்கள் ஒன்றாக இணைந்து உருவானது தான். நாம் கடலை பார்க்கும்போது தண்ணீராக தெரிகிற எல்லாமே அணுக்கள் தான். பல வகையான அணுக்கள் இப்படி ஒன்றாக இணைந்து தான் நமக்கு தண்ணீராக தெரியுது. அதே போல தான் பூமியை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர், அதாவது காற்று மண்டலம். இந்த காற்று எல்லாமே பல வகையான அணுக்கள் ஒன்றாக இணைந்து உருவானது தான். இது எல்லாம் நம்ம பூமிக்கு மட்டும் இல்லை, யூனிவர்ஸில் இருக்கிற பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், ஸ்டோன்ஸ்னு எல்லாமே இந்த மாதிரியான பல வகையான அணுக்கள் ஒன்றாக இணைந்து உருவானது தான். எல்லா அணுக்களுக்கும் இடையில் இருக்கிற இந்த கனெக்ஷன் மட்டும் சடனாக கேன்சல் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம். என்ன நடக்கும் தெரியுமா? யூனிவர்ஸில் இப்போ இருக்கிற எல்லா பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், ஸ்டோன்ஸ்னு எல்லாமே தூசியாக, அதாவது தனித்தனி அணுக்களாக பிரிஞ்சு கண்ணுக்கே தெரியாமல் சிதறி போயிடும். அதனால் அணுக்களுக்கு இடையில் இருக்கிற இந்த கனெக்ஷன் எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கனெக்ஷன் எப்படி உருவாகும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் கிராவிட்டி ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட நிறை மற்றும் அடர்த்தி உள்ள ஒரு பொருளை ஆகாயத்தின் வெற்றிடத்தில் வைக்கும்போது அந்த பொருளின் நிறை மற்றும் அடர்த்திக்கு சமமான வெற்றிடம் ஆகாயத்தின் வெற்றிடத்திலிருந்து நீக்கப்படும். இவ்வாறு நீக்கப்படும் வெற்றிடத்தின் எதிர்வினையே வெற்றிடம் நீக்கப்பட்ட இடத்தின் ஈர்ப்பு விசை. இதுதான் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கான ஆன்சர். நாம் ஃப்யூச்சரில் யூனிவர்ஸின் அனைத்து இயக்கத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த இடத்துலையும் நாம் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கான இந்த ஆன்சரை சேஞ்ச் பண்ணாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். கிராவிட்டி ஃபோர்ஸின் இந்த ஆன்சரில் இருந்து நம்ம பேசிக்காக தெரிய வேண்டியது என்னென்னா, ஆகாயத்தின் வெற்றிடத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு மாஸ், டைமென்ஷன், டென்சிட்டி இருக்கிற ஒரு அணு உருவாகும் போதே அந்த அணுவை சுற்றி கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆனது உருவாகிவிடும் என்பது தான். உதாரணத்துக்காக நம்ம பூமியையே எடுத்துக்கலாம். பூமியானது பல வகையான அணுக்களால் ஆனதுன்னு சொல்கிறோம். அப்போது எல்லா அணுக்களும் ஒன்றா கனெக்ட் ஆனதான் பூமி உருவாக முடியும். உருவான பூமியும் நிலைத்து இருக்க முடியும். அணுக்களுக்கு இடையில் இருக்கிற இந்த கனெக்ஷன் இன்னும் இருக்கிறதுனால தான் பூமி, சூரியன், நிலான்னு எல்லா பிளானட்டும் இன்னும் பிளானட்டாகவே இருக்க முடியுது. அதனால தான் சொல்கிறோம், அணுக்கள் உருவாகும் போதே அதோடு சேர்ந்து கிராவிட்டி ஃபோர்ஸும் உருவாகிரும்னு. சரி, நாம் இப்போது இந்த கனெக்ஷன் எப்படி உருவாகும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு மாஸ், டைமென்ஷன், டென்சிட்டி இருக்கிற ஒரு அணுவை எடுத்துக்கலாம். இந்த அணுவுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். இந்த அணுவை சுற்றி கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆனது இந்த மாதிரி இருக்கும். இந்த கிராவிட்டி ஃபோர்ஸுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். மாஸின் சென்டர் பாயிண்ட்டும் கிராவிட்டி ஃபோர்ஸின் சென்டர் பாயிண்ட்டும் மாஸின் சென்டரில் ஒரே பாயிண்டில் தான் இருக்கும். அடுத்ததாக அதே அளவு மாஸ், டைமென்ஷன், டென்சிட்டி இருக்கிற இன்னொரு அணுவையும் எடுத்துக்கலாம். இந்த அணுவுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அணுவை சுற்றி கிராவிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த கிராவிட்டி ஃபோர்ஸில் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி லோ டென்சிட்டி, ஆவரேஜ் டென்சிட்டி, ஹை டென்சிட்டின்னு 3 ஸ்டேஜ் இருக்கும். ஒரு அணுவின் கிராவிட்டி ஃபோர்ஸில் வேற ஒரு மாஸ் இருக்கிற அணு டச் ஆகாத வரைக்கும் அணுக்கள் தனித்தனியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ நாம் இந்த இரண்டு அணுக்களுக்கும் M1, M2ன்னு நேம் வச்சுக்கலாம். M1 மற்றும் M2வின் மாஸ், டைமென்ஷன், டென்சிட்டி ஈக்குவல். அதனால் M1 மற்றும் M2வை சுற்றி இருக்கிற கிராவிட்டி ஃபோர்ஸின் எல்லை மற்றும் கிராவிட்டி ஃபோர்ஸின் டென்சிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் M1இன் கிராவிட்டி ஃபோர்ஸில் M2 டச் ஆகும்போது M2வின் கிராவிட்டி ஃபோர்ஸில் M1 டச் ஆகும். இப்போ இரண்டு கிராவிட்டி ஃபோர்ஸ்லேயும் மாஸ் டச் ஆகிறதுனால இரண்டு அணுவும் எதிரெதிர் திசையில் இந்த மாதிரி உள்நோக்கி மூவ் ஆகும். இப்படி இரண்டு மாஸும் லோ டென்சிட்டி, ஆவரேஜ் டென்சிட்டி சர்க்கிளை கடந்து ஃபைனலாக ஹை டென்சிட்டி ஃபோர்ஸ் இருக்கிற மாஸின் சர்ஃபேஸில் இரண்டு அணுக்களின் சர்ஃபேஸும் டச் ஆகும். இப்போது M1இன் ஹை டென்சிட்டி ஃபோர்ஸ் M2வின் மீதும் M2வின் ஹை டென்சிட்டி ஃபோர்ஸ் M1இன் மீதும் கண்டினியூவஸாக ஆக்ட் ஆகிட்டே இருக்கும்.
இப்போ இங்கே பாருங்கள், M1 சென்டர் பாயிண்ட்டுக்கும் M2 சென்டர் பாயிண்ட்டுக்கும் இடையில் புதுசாக ஒரு பாயிண்ட் உருவாகி இருக்கும். இங்கே M1 சென்டர் பாயிண்ட்டும் M2 சென்டர் பாயிண்ட்டும் எதிரெதிர் திசையில் இந்த புதுசாக உருவான பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். இரண்டு மாஸின் சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றாக இணைய வேண்டிய இடமாக இந்த நியூ பாயிண்ட் இருக்கும். ஆனால் மாஸின் சர்ஃபேஸ் இரண்டு சென்டர் பாயிண்ட்டையும் மூவ் ஆக விடாமல் ஸ்டாப் பண்ணிடும். அதனால் M1 மற்றும் M2 சர்ஃபேஸ் மீட் ஆகும் இந்த புதிய பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அதாவது M1 சென்டர் பாயிண்ட்டும் M2 சென்டர் பாயிண்ட்டும் உருவாக்கும் ஃபோர்ஸ் மீட் பண்ணுற இடமா இந்த புதிய பாயிண்ட் இருக்கும். அதனால் இந்த பாயிண்டில் உருவாகும் ஃபோர்ஸுக்கு டாட் ஃபோர்ஸ்னு நாம் நேம் வச்சுருக்கோம். யூனிவர்ஸில் கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் முதலாக உருவானதுன்னு நாம் பார்த்தோம். இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கிய முதலாவது ஃபோர்ஸ் தான் இந்த டாட் ஃபோர்ஸ். இந்த டாட் ஃபோர்ஸை தான் அணுக்களை இணைக்கும் லைனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாட் ஃபோர்ஸின் அளவானது மாஸின் சர்ஃபேஸில் இருக்கும் கிராவிட்டி ஃபோர்ஸின் ஹை டென்சிட்டி அளவை பொறுத்தது. மாஸை சுற்றி இருக்கிற கிராவிட்டி ஃபோர்ஸின் டென்சிட்டி எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு நாம் தெளிவாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் கிராவிட்டி ஃபோர்ஸின் டென்சிட்டி எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுமோ அந்த டைமில் இந்த டாட் ஃபோர்ஸும் சேஞ்ச் ஆகும். ஒரு அணுவிலிருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமும் இந்த டாட் ஃபோர்ஸில் ஏற்படும் மாற்றம்தான். ஒரு அணு இன்னொரு அணுவுடன் கனெக்ட் ஆவதற்கும் இந்த டாட் ஃபோர்ஸ் தான் காரணம். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நாம் வரும் வீடியோக்களில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த டாட் ஃபோர்ஸ் ஆனது இரண்டு அணுக்களின் சென்டர் பாயிண்டில் இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கும் என்பது இரண்டு அணுக்களின் சைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இரண்டு அணுக்களின் சைஸ் ஈக்குவலாக இருந்தால் இந்த டாட் ஃபோர்ஸ் ஆனது இரண்டு அணுக்களின் சென்டர் பாயிண்ட்டுக்கும் சென்டராக இருக்கும். ஒரு அணுவின் சைஸ் பெரியதாகவும் இன்னொரு அணுவின் சைஸ் குறைவானதாகவும் இருக்கும்போது இரண்டு அணுக்களுக்கும் இடையிலான இந்த டாட் ஃபோர்ஸ் ஆனது இரண்டு அணுக்களின் சென்டர் பாயிண்ட்டுக்கும் சென்டராக இருக்காது, சேஞ்ச் ஆகும். நாம் இந்த வீடியோவில் அணுக்களுக்கு இடையில் இருக்கிற இந்த கனெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வரும் வீடியோக்களில் இந்த டாட் ஃபோர்ஸின் அளவு எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பிளானட்லேயும் இருக்கிற அனைத்து அணுக்களும் ஒன்றாக இணைந்து எப்படி இந்த டாட் ஃபோர்ஸை உருவாக்கும், எல்லா பிளானட்லேயும் கிராவிட்டி ஃபோர்ஸ் எப்படி பிளானட்டின் மையத்தில் இருந்து ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம்.